இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.1 9th சம். கொஷின் பாருங்கள். வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா என் நிறுவுக. அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் சம் போட்டோம் பார்த்தீங்களா, சேம் அதே மெத்தட் தான். இப்போது இதோடைய பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா இதை வந்து பீன்னு எடுக்க போகிறோம். அதே போல் காஸ் பீட்டா சைன் பீட்டா க்யூன்னு எடுத்து இதுக்கான ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்ம் பண்ணி டயக்ராமில் வந்து ஓ வந்து மையமாக வச்சு இதுக்கான வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எக்ஸ் அச்சுன்னு எடுத்துப்போம். அதே போல் இது பார்த்திங்கன்னா ஒய் அச்சு அப்படின்னு எடுத்துப்போமா. இது வெக்டர் முறை ஃபார்ம் பண்ணும்போது புள்ளி பெருக்கம். அப்போது இது ஐ வெக்டர், இது பார்த்திங்கன்னா ஜே வெக்டரா. காஸ் மோடி வரும்போது நமக்கு புள்ளி பெருக்கம், அதே சைன் மோடி வந்துச்சுன்னா குறுக்கு பெருக்கம். சரிங்களா? அப்போது சென்டர் பட் வந்து ஓன் எடுத்துப்போம். ஓன் எடுக்கும்போது இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தது நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். இதிலிருந்து இது மட்டும் பார்த்திங்கன்னா பீட்டா. அப்போது இது ஆல்ஃபா, சரி, இது ரெண்டும் சேர்ந்தது பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபா, இது பீட்டா. இதிலிருந்து ஆல்ஃபாலேருந்து பீட்டாவை கழிச்சிங்கன்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்குமா. அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டானும் போது இந்த கோணம் பார்த்திங்கன்னா இது 0, இது பீன்னு எடுப்போம், இது இந்த பாயிண்ட் வந்து க்யூன்னு எடுப்போம். அப்போது இது 90 டிகிரி பார்த்திங்கன்னா ஆங்கிள் பார்த்திங்கன்னா. அப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள், எடுக்கும் போது என்ன எடுப்போம், பி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா எடுப்போமா. அதே போல் க்யூ பார்த்திங்கன்னா இது காஸ் பீட்டா கமா சைன் பீட்டாவா. அப்போது இந்த செங்குத்து பார்த்திங்கன்னா எம்னு எடுப்போம், இது எல். அப்போ இதை வச்சு எடுக்கும்போது ஓவை மையமாக, அப்போது இந்த பார்த்திங்கன்னா ஓவை மையமாக கொண்ட அலகு வெக்டர்கள் இதை பார்த்திங்கன்னா இதனுடைய பரிதி. இது பிக்யூ எடுத்துருக்கோமா. பிக்யூ என்ற இரு புள்ளியை எடுத்துக்கொள்க. இது எடுத்து எழுதிக்கலாம். பிக்யூன்னும் போது இது ஆங்கிள் நம்ம எப்படி எடுப்போம் பார்த்திங்கன்னா பிஓஎம்மா இல்லை பிஓஎக்ஸ். சரிங்களா? எடுக்கும்போது இந்த பிஓஎக்ஸ் வந்து என்னது, பிஓஎக்ஸ்ன்னா நமக்கு ஆல்ஃபா. சரிங்களா? அதே போல் QOXனா நமக்கு பீட்டா. QOXனா பீட்டா. அதே போல் POQனா இந்த POQ தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போது POQ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போது ஆயத்தொலைகள் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆயத்தொலைகள் வந்து P ஆஃப் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா மற்றும் அதே போல் Q ஆஃப் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. சரிங்களா? அப்போது ஐ வெக்டர் கமா ஜே வெக்டர் பார்த்திங்கன்னா என்ற வெக்டர்களை XY அச்சு என்ற திசைகளில் எடுத்துக்கொள்க. சரிங்களா? இதை வச்சு ஃபஸ்ட் நிலை பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் நிலை பார்த்திங்கன்னா பாருங்கள், அங்கே ஃபஸ்ட்டு என்ன ஓபிஎம். ஏன்னா இங்கே ரஃபாக போடுறோம், தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவை கிடையாது. இப்போ இந்த ஆங்கிள் எடுத்தோமா, ஃபஸ்ட்டு ஓ, இது பி, இது எம்மா, அதுதான் ஓபிஎம். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து
ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். ஓபிஎம் என்னும்போது எப்படி பிரிச்சதெல்லாம் ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டரா எடுத்து எழுதும் போது ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டரா ஈக்குவல். இப்போ ஓபி வெக்டர்னும் போது ஓஎம் இது காசு எடுத்தோம், இது சைன் எடுத்தோமா, அப்போ என்ன வரும் காஸ் ஆல்ஃபா. இந்த ஐ இது இந்த கீழே பொருந்தும், இந்த எக்ஸ்ஹெச் வந்து ஐ வெக்டர்னும் இது வந்து ஜே வெக்டர்னு எடுத்தோமா, அதையும் இங்கே ஆட் பண்ணி தான் எழுதும் போது இப்போ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். சரிங்களா, இது 1 எடுத்துக்க போகிறோம். அதே போல் ரெண்டாவது நிலையை பார்த்திங்கன்னா அடுத்து என்ன எடுத்துருக்கோம் வாங்க ஓ கியூ எல்லாம். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஓ கியூ எல்லாம் எப்படி எழுதலாம் ஓ கியூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டரா எடுத்து எழுதும் போது ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டரா ஈக்குவல் ஓக்யூ. இது எப்படி ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கோம் காஸ் பீட்டா இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டர். சரிங்களா, இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போது சமன்பாடு 1 2 2லிருந்து 1,2லிருந்து ரெண்டும் புள்ளி பெருக்கம். காசு நம்ம புள்ளி பெருக்கம், சைன்னா குறுக்கு பெருக்கம். புள்ளி பெருக்கணும் போது ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டர் டாட் காஸ் பீட்டா இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டர். சரிங்களா, புள்ளி பெருக்கு பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஐ வெக்டர், இங்கே ஐ வெக்டர், இங்கே ஜே வெக்டர், ஜே வெக்டர் தனித்தனி எடுத்து எழுதலாமா. எழுதும் போது காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் இல்லைன்னா இதை எடுத்து பெருக்கல் தான் இருக்குது. பெருக்கல்னும் போது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டேரெக்டாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். காஸ் பீட்டா உள்ள ஐ வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டரா இங்கே ப்ளஸ் இருக்கா, இப்போ ப்ளஸ்ஸு. அடுத்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர். சரிங்களா, இந்த ஒரு ஸ்டெப் நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம எழுதிட்டோம். இது பெருக்கல்ல இருக்குது. அப்போது ஐ வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர் இதோட வேல்யூ 1. இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா இது 1 ப்ளஸ் அதே போல் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் பார்த்தா புள்ளி பெருக்கத்தில் 1 வேல்யூ. இப்போ 1 பெருக்கும் போது அது இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா இது ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டருக்கானது. இது சமன்பாடு 3 அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போது புள்ளி பெருக்கத்துக்கான வரையறைப்படி நம்ம எடுத்து எழுதும் போது புள்ளி பெருக்கத்தின் வரையறைப்படி. சரிங்களா, எடுத்து எழுதலாமா. அப்போது புள்ளி பெருக்கத்தின் இதுப்படி எடுத்து எழுதும் போது பாருங்கள் ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டர் அப்படின்னும்போது இது வரையறைப்படி மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் ஓக்யூ வெக்டர். சரிங்களா, இன்ட்டு காஸ் இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் வேல்யூ 1. அதே போல் மாடுலஸ் ஆஃப் ஓக்யூ இது புள்ளி பெருக்கத்தில் இருக்கும்போது இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1. இப்போ இந்த பார்த்திங்கன்னா 1 டாட் 1 வருமா, இதுக்கான வேல்யூ 1, இதுக்கான வேல்யூ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா.
இப்போ ஒன்று இது பெருக்கினாலுமே நமக்கு அதுதான் கிடைக்கும். அப்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா, இது ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ இருக்காது. இதை சமன்பாடு 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சமன்பாடு 3, 4 ரெண்டையும் சமப்படுத்தலாமா? சமப்படுத்தும் போது ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டர், இங்கே ஓபி வெக்டர் டாட் ஓக்யூ வெக்டர் ரெண்டும் சமம். அப்போது ஆர்டர் படி நம்ம எடுத்து எழுதும் போது நமக்கு இங்கே காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா, இது ரெண்டும் சமம் தான். சரிங்களா? அப்போது இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க என நிறுவப்பட்டது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. நிறுவப்பட்டது.